தமிழ் அவங்க அம்மா கிட்ட போய் சின்ன வயசுலயே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, உனக்கு படிக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புருஷன் தான் எல்லாமே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க. அப்பா கிட்ட போய் ஏன்பா நம்ம ஊர்ல பொண்ணுங்க யாருமே படிச்சு டாக்டர் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது படிப்பை விட மரியாதை ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா முறைக்கவும் அழுதுகிட்டே கோவிலுக்கு போறா. தமிழ் இப்ப அயலிசாமி கிட்ட வேண்டிக்கிறா, நான் எப்பவுமே வயசுக்கு வந்துடக்கூடாது, அப்படி வந்துட்டேன்னா உன்னொரு சாமியாவே மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து போறா. இப்ப அவங்க ஊர் ஆம்பளைங்க எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு ஒரு பெரியவரை உங்க பொண்ணு வயசுக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு, இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர்கிட்ட காசு இல்லன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட தலைவரோட பையன் எல்லார்கிட்டயும் காசு கலெக்ட் பண்ணி அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட நமக்கு பாரம்பரியம் தான் முக்கியம், அதனால எப்பவுமே எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணியே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்ப தமிழ் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு வயிறு வலிக்குது, என்னன்னு பார்த்தா வயசுக்கு வந்துடுறா. இனிமே நம்மளால விளையாட முடியாது, படிக்க முடியாது, நம்மளோட வாழ்க்கையே இதோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப ஒரு சார் கூப்பிட்டு தமிழை எதையோ எடுக்க சொல்றாரு. அவளை அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது அது தடிக்க அவன் மேலேயே விழுந்துருது. என்னன்னு பார்த்தா ரெட் இங்கா மேல ஃபுல்லா ஊத்தி கிடக்க. அழுதுகிட்டு இருந்த தமிழ் இப்ப சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறா. யாரு கேட்டாலும் அவன் மேல இருக்கிறது ஃபுல்லா ரெட் இங்கா அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா கேட்டாலுமே இது ரெட் இங்க்னு தான் சொல்றா. வீட்டுல இருக்க யாருமே இதை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப தமிழ் நினைக்கிறா, இது சொன்னா தானே எல்லாருக்கும் தெரியும், இனிமே இதை சொல்லவே கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறா.